ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ராஜ்மா மசாலா வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். 1 கப் ராஜ்மா எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுட்டு 3 கப் தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்க, 1 இன்ச் அளவுக்கு பட்டை அதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கணும். 6லேருந்து 7 விசில் அதை வந்துட்டு வேக வைக்கணும். அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ராஜ்மாக்குரிய மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு கடாயில் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுடணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கணும். பூண்டு ஒரு 5 பூண்டு, பெரிய பூண்டு, 5 பல்லு பூண்டு, 5 ஃபுல் பூண்டு இல்லை, 5 பல்லு பூண்டு அது. அப்புறம் 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அதை தட்டி போட்டுடணும். தட்டியும் போடலாம், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். தட்டி போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அளவுக்கு ஆமாம், 1 நிமிஷம் போதும். அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். எப்படியும் இதை நம்ம பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக, கலர் கொஞ்சம் நல்லா இருக்கணும். கலர் நல்லா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கிரேவிலையும் கலர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்குறதுக்காக. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் வேக வைப்போம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சர் ஜாரத்தில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இப்போ கடாயை திருப்பி ரீஹீட் பண்ணுறோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஜீரா போட்டுக்கிறோம். ஜீரா போட்டுட்டு 2 பூண்டு தட்டி இதில் போட்டுடணும். அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் தட்டி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் இதில் தட்டி சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஃப்ளேம் நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். இந்த டைமில் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா வெங்காயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எண்ணெய் இருக்கிற பக்கமாக நம்ம மிளகா பொடி இதில் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகா பொடி 1 ஸ்பூன் அதை போட்டுட்டு 10 செகண்டுக்கு உடனே கிளறி விட்டுறணும். எண்ணெயில் ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்ச கிரேவியை இதில் ஊற்றிடணும். கிரேவியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கிரேவியோட மிளகா பொடியை. இப்படி பண்ணும்போது கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக இப்படி பண்ணுறோம். இப்போ மித்த மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மல்லித்தூள் வாட போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். லிட்டை போட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை மூடி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக மசாலா நல்லா வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ வேக வச்ச ராஜ்மா அதை இதில் போட்டுடணும். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்க போகிறோம். அது ஏன் கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா இந்த ராஜ்மா நம்ம தனியாக தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். உப்பு இருக்கும் ராஜ்மாவில், ஆனாலும் அந்த கிரேவியோட ஃப்ளேவர் ராஜ்மாவில் இறங்கணும்.
நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுக்காக. அதனால வந்துட்டு இதை திருப்பி வந்து நம்ம இதில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். உப்பு போடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போதும் பேஸ்ட் பண்ணும் போதும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ராஜ்மாலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து லைட்டாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்டால் பின்னாடி வந்து லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நடுவுலேயே நான் 2 தடவை எடுத்து பார்த்துட்டேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஃப்ளேவர் வந்து நல்லா ராஜ்மாவில் இறங்கிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஃபைனல் டச் கொடுத்துடலாம். கால் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, கட் பண்ணி வச்சுருந்தா மல்லி இலையை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஃப்ளேம் வந்து இப்போயும் மீடியமில் தான் இருக்குது. இன்னும் சிம் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதுக்கு மேலே மீடியம் வச்சுக்கல. ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிவிட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். ராஜ்மா ரெடி. சூப்பராக இருக்குது வாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இதை நான் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். ராஜ்மா வந்து ரைஸோட நல்லாயிருக்கும். சப்பாத்தியோட கம்பேர் பண்ணும்போது ரைஸோட நல்லாயிருக்கும். நீங்கள் வெரைட்டி ரைஸோடையும் வச்சுக்கலாம், இல்லை பிளெயின் ரைஸோடையும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி புலாவ் பண்ணியிருக்கிறேன். இந்த கிரேவி எனக்கு போதும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி. லைட்டாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். புலாவ் வச்சுருக்கேன், வெஜிடபிள் புலாவ். ஸோ அதுக்கு ராஜ்மா. இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.